பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு சம்பந்தமாக இன்று முதலாளிமார் சம்மேளனத்தால் மற்றும் 21 பெருந்தோட்ட கம்பெனிகளால் தொடரப்பட்டிருந்த வழக்கு மீண்டும் இன்று எமக்கு அழைப்பாணை வந்திருந்தது. இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு ஆஜராகுமாறு அதற்கமைய நாங்கள் மக்கள் சார்பாக இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இன்று ஆஜராகியிருந்தோம். கௌரவ நீதிமன்றம் இந்த வழக்கை எதிர்வரும் 29ஆம் தேதி மீண்டும் அழைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றது. மே மாதம் 1ஆம் தேதி நாட்டுடைய ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களிடம் நேரடியாக தெரிவித்த கருத்து தொழில் ஆணையாளர் வெளியிட்ட வர்த்தகமானி. நாங்கள் தொழிற்சங்கம் என்ற வகையிலே பாட்டாளி மக்களை ஏமாற்றுவதை எங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நான் இன்று பாராளுமன்றத்தை ஜனாதிபதி காரியாலயத்திலே அதிமேதகி ஜனாதிபதி அவர்களை சந்தித்தேன், தொழிலமைச்சர்களையும் சந்தித்தேன். அவர்களிடம் நான் வேண்டுகோள் விடுத்தேன், உடனடியாக இந்த வர்த்தகமானிக்கு ஒரு கௌரவம் இருக்க வேண்டும், உயிர் இருக்க வேண்டும், வர்த்தகமானி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது பரிசீலனை செய்து தொழில் அமைச்சருக்கு முடியும், தொழில் ஆணையருக்கு முடியும், ஒரு தெளிவான நடைமுறை சாத்தியப்படக்கூடிய ஒரு வர்த்தமானி வெளியிடுவதற்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், நிச்சயமாக என்னுடைய மக்களை கைவிட மாட்டேன், அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்வேன் என ஜனாதிபதி எனக்கு உறுதியளித்தார். தொழில் அமைச்சரும் கூட கூறினால் எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்குள் இதற்குரிய இறுதியான முடிவை எனக்கு தருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாவாக வர்த்தமானியில் அறிவித்தனர். கடந்த 3 வருடங்களாக இவ்வித சம்பள அதிகரிப்பும் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் முதலாளிமார் சம்மேளனம் வழக்கொன்றை தொடர்ந்துள்ளது. அந்த வழக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 3 வருடங்களாக சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் என்னவென்பதையும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதனையும் ராஜாங்க அமைச்சர் தெளிவுபடுத்தினால் சிறந்தது. தோட்ட தொழிலாளர்கள் விடயத்தில் அரசு தலைவர் தான் இந்த முடிவை எடுத்துள்ளார். மற்றவர்களை போன்று தொழிற்சங்கங்கள் கோஷமிடும் வரைக்கும் காத்திருக்கவில்லை. அவர்தான் அறிவித்தார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று. 1700 ரூபாய் வரை வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. 15 நாட்களுக்குள் முதலாளிமாராக இருக்கலாம், தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், வேறு எவரினாலும் ஆட்சேபனைகளை தெரிவிக்க முடியும். ஆட்சேபனைகள் முன்வைக்கப்பட்ட பின்னர் தொழில் ஆணையாளரால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவரால் முன்வைக்கப்படும் விடயங்களுக்கு அமைய தொழில் அமைச்சர் வர்த்தமானியில் அறிவிக்கும் தொகைதான் உரிய சம்பளமாக அமையும். அரசாங்கம் மிக தெளிவாக தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசு தலைவர் இதில் தலையீடு செய்துள்ளார். இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன தொடர்பாக இந்த நிறுவனங்கள் வழக்காடு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் 2-3 வாதங்கள் தள்ளி போட போகிறது. அது மூலமாக அந்த பிரச்சனை எழுப்பட போகிறது சொல்லி பொழுது அதற்கான பதிலை தராமல் ராஜாங்க அமைச்சர் சியமலா பெட்டி அவர்கள் அது அரசு தலைவர்கள் எல்லாம் கூடி பேசியிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் கேட்கவில்லை என்று சொன்னார். பிழை. தொழிலாளர்கள் தெருவுக்கு வந்து போராடி வேறு இடத்தில் செய்து நாட்டை நடுத்தர கொண்டு வர வேண்டுமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு விருப்பம் என்றால் அந்த புரியும் என்றால் செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் செய்யவில்லை என்று சந்தோஷப்படுங்கள். நீங்கள்